நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரோகர. திருவடியும் தண்டையும் சிலம்பும் சிலம்போடுருவப் பொருவடி வேலும் கடம்பும் தடம்புயம் ஆறிரண்டும் அறுவடிவான வதனங்கள் ஆறும் மலர்கண்களும் குருவடிவாய் வந்து என் உள்ளம் குளிர குதி கொண்டவே. இந்த ஞான வேள்வியிலே குழுமியிருக்கின்ற அத்தனை அடியாருடைய திருவடிகளுக்கும் சிறியனுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கங்கள். அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது, என்னறிய பிறவிதனில் மானுடப் பிறவி அரிதுகான்னு சொல்றான். அவ்வளவு அரிதாக கிடைத்த இந்த மனித பிறவியை நாம் வருந்தி வீணா கழிச்சிடக்கூடாது. தமிழகம் செய்த தவத்தின் பயனாக அவதரித்தவர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அவங்க தென்னாட்டிலே பிறந்தார்கள். காங்கேய நல்லூர், காட்பாடிக்கும் வேலூருக்கும் நடுவுல இருக்கிறது. அவருடைய தந்தையார் மல்லையதாஸ் பாகவதர். அந்த காலத்திலே ஊர் ஊராக சென்று ராமாயணம் பாரதம் சொல்வார். நிறைய பாகவதம் சொல்வதனாலே மல்லையா என்ற பெயரோடு பாகவதம் சொல்வதனாலே மல்லையதாஸ் பாகவதர்னு பேர். அவர்கள் பல இடங்கள் அப்பெல்லாம் பேசுவதற்கு இந்த ஸ்பீக்கர்லாம் கிடையாது. 300 பேர் 400 பேருக்கு அளவு கூட்டம் இருந்தாலும் கிராமங்கள்ல இரவு நேரங்கள்ல இந்த 8ஆம் நம்பர் லைட்டு 10ஆம் நம்பர் லைட்டு போட்டு ஒலிபெருக்கி இல்லாத காலத்திலேயே 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து பேசுவார்களாம். அந்த தொண்டை எப்படி என்ன ஆயிருக்கும். இப்பெல்லாம் நாங்க 1 மணி நேரம் பேசுறதுக்குள்ள என்ன பாடுபடுறோம். பாரதம் ராமாயணம் எல்லாம் 6 மாச காலம் ராமாயணம், 6 மாச காலம் பாரதம். அந்தந்த ஊர்களுக்கே போய் சென்று மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சா 8 மணி வரலும் பேசுவாங்களாம். இரவு 8 மணிக்கு ஆரம்பிச்சா விடிஞ்சு 4 மணிக்கு தான் முடிச்சு அப்படியே குளிக்க போயிடுவாங்களாம். அப்படி ஊர் ஊராக சென்று பாரத பிரசங்கம் செய்வார் வாரியார் சுவாமியுடைய தந்தையார். அவர்கள் கைக்கோளர் என்ற செங்குந்த மரபிலே சேர்ந்தவர்கள். எல்லாருக்கும் கைக்கோளர்னா நூல் நெய்கிறவங்க, பாவு செய்யறவங்க. எல்லாரும் இந்த நூல் எடுத்தா இவரு நம்முடைய சமய இலக்கிய நூல்கள் எல்லாம் எடுத்து இளமை காலத்திலிருந்து பல பல ஊர்களில் போய் பிரசங்கம் செய்தவர் வாரியார் சுவாமியுடைய தந்தையார். இவர் சிறுவனாக இருக்கும் பொழுது, வாரியார் சுவாமி சிறுவனாக இருக்கும் பொழுது, என் தந்தையார் பிறர் பொருள் எட்டி என்ற சொற்பொழிவு செய்யும் பொழுது கூட்டத்திலே அழாதவர்களே இருக்க மாட்டார்கள். அப்படி உருகி உருகி என் தந்தையார் பேசுவார்கள். அந்த பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு, நான் அந்த புத்தகமே படிக்கல, எங்க தாத்தா எங்க அப்பா சொல்லி சொல்லியே எனக்கு வந்துருது. பர்மாவுக்கு போயிருக்கிறாங்களா, பர்மாவுக்கு போகும்போது கூட போய் ஒரு பின்பாட்டு பாடுவாராம். பர்மால இருக்கிற மக்கள், யாரு உங்க பின்னாடி யாரோ ஒரு பெண் குழந்தை பாடுதுன்னு. வாரியார் சுவாமி குரல் கிளாரினட்டு போல அவ்வளவு இனிமையாக பெண் குரல் போல இருக்குமா. யாரு உங்க பெண்ணு பாடுறது? இல்லை, என் பையன் தான் வரான். அப்படி இளம் வயதிலேயே 14 வயசு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்திலே இந்த பிறர் பொருள் எட்டி என்ற தலைப்பிலே மல்லையதாஸ் பாகவதர் சொல்லி அதை கேட்டு கேட்டு நான் உருகி இருக்கிறேன். அதை கட்டுரையாக்கி நமக்கு தந்தருளுகிறார்கள். பிறவி துன்பம் தொலைய என்ன வழி என்று சிந்திப்பது அறிவுடைமை. வாரியார் சாமியோட கேட்டாங்க, ஏன் சுவாமி நம்ம எல்லாம் பிறந்தோம்னு கேட்டாங்க. இனி பிறவாமல் இருப்பதற்காக பிறந்தோம். அந்த பிறவாமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். பிறர் பொருள் எட்டி என்ற கட்டுரை மிகவும் அரிய பெரிய கருத்துக்களை உடையது. இதனை கருத்தூன்றி படித்தவர்கள் பயன் பெறுவார்கள். இந்த கட்டுரை மிகவும் உயர்ந்த பல இதிகாசங்களின் சாரமாக உள்ளவைகள். எமது தந்தையார், அதாவது வாரியார் சுவாமியுடைய தந்தையார், பல உபன்யாசங்கள் செய்யும் போது கேட்பவர்கள் உள்ளம் நெருப்பிடைப்பட்ட நெய் போல உருகுவதை நான் பலமுறை கண்டிருக்கின்றேன். அதை நூலாக்கி தந்தால் பின்னே வரும் சந்ததிக்கு ஆகும் என்று இதை கட்டுரையாக்கி தந்தேன்.
சுவாமிகளுடைய நண்பர் சுந்தர மகாலிங்கம்னு பேர், மதுரையில. அவர் இந்த புஸ்தகத்தை இலவசமாக எல்லோருக்கும், வாரியார் சுவாமியுடைய பல கட்டுரைகளை இலவச புஸ்தகமாக இட்டு பெரிய தொண்டு செய்தவர்கள். அதற்கு ஞான தானம்னு பேர். இப்பொழுது நம்முடைய குருவர்களும் அந்த ஞான தானத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆன்மாக்கள் எண்ணில் கோடி காலமாக இறப்பதும் பிறப்பதும் பிறப்பதும் இறப்பதுமாக இருக்கிறது. புனரபி ஜனனம், புனரபி மரணம். ஆணா பிறந்து, பெண்ணா பிறந்து, புலியா பிறந்து, எலியா பிறந்து, பாம்பு, பல்லி, எத்தனையோ புல்லாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாய் பறவையாய் மனிதராய் தேவராய் இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்பார் மணிவாசகர். கதறுகிறார். நாம் அதை பத்திலாம் சிந்திக்காம எப்படி பொருள் ஈட்டுறது, எப்படி உயிர் எழுதுறது, அந்த சிந்தனையிலேயே இருக்கிறோம். நாமெல்லாம் உண்பதற்கும் உறங்குவதற்கும் மட்டுமா வந்திருக்கிறோம். ஆடு மாடுகள் தான் உண்ணுகின்றன, உறங்குகின்றன, குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இறந்து போகிறது என்றால், நாம் சிந்திக்கவில்லை என்றால் நம் வாழ்க்கை உயராது. சிந்திக்கிலேன் நின்று சேவிக்கிலேன் என்பார் கந்தர் அலங்காரத்திலே. சிந்தனை, நல்ல சிந்தனை தான் நமக்கு வந்தனை செய்தால், இறைவனை வந்தனை செய்தால் நல்ல சிந்தனை வரும். சிந்தனையினாலே நாம் உயர்வோம். பிறவி பெருங்கடலில் விழுந்து உழல்கின்றோம். அருணகிரி பெருமார் சொன்னார், எழுகடல் மணலை அளவிடு நதிகம் எனதிடற்பிறவி அவதார். எண்ணில் கோடி காலமாக எத்தனை கோடி பிறப்புகளோ பிறப்பதும் இறப்பதுமா இருக்க, அதுல முடிவுக்கு கொண்டு வரணும். பிறவி துன்பம் எதனால் உண்டாகிறது என்ற தெளிவு அறிவு, பிறவி பிணியினால் வாடி வருந்துகின்ற நாம் அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். வள்ளுவர் சொல்வார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தீர்க்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்பார். நோய்க்கு மருந்து கொடுக்கூடாது, நோய் வந்ததற்கான காரணத்துக்கு மருந்து. தலைவலினா பல நேரத்தில் தலைவலி, வயிற்று வலினா பல ரீசன் இருக்கும். அது எதனால அந்த வயிற்று வலி வந்ததுன்னு பார்த்து அதுக்கு மூலத்துக்கு மருந்து கொடுக்கணும். ஒருவனை வந்த நோய்க்கு மருந்து உண்ணக்கூடாது. அந்த நோய் எதனால் வந்தது என்று கருதி அதை களைய மருந்து தர வேண்டும். சரி, பிறவி துன்பத்துக்கு எது காரணம்? நாம் அதை எழுதுறாங்க பெரியவங்க. பற்று அவா என்ற 2 குற்றங்களாலே விளைகிறது. பற்றினாலும் பிறவி வரும், அவாவினாலும் பிறவி வரும். பற்று என்பது தன் பொருளிலே வைக்கின்ற விருப்பத்திற்கு பற்றுன்னு பேர். என்னோட வாட்சு, என்னோட செல்போன், அதெல்லாம் அது மேல இருக்கிற ஆசையெல்லாம் பற்றுன்னு பேர், தன் பொருள்ல இருக்கிறது. அவா என்பது பிறர் பொருளிலே வைக்கும் விருப்பம், அது மிகவும் கொடியது. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பீனும் வித்து என்கிறார் வள்ளுவர் சொல்றார். பொய்யாமொழி புலவர் திருவள்ளுவர் சொல்றார், ஏண்டா பிறவி வருகிறதுனா நமக்கு ஆசை இருக்கிறவர்களும் பிறவி இருந்து கொண்டே இருக்கும். அவா என்ப, இந்த திருக்குறள்ல அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பு ஈனும் வித்து, பிறப்புக்கு வித்தாக இருப்பது ஆசை. இன்னொன்று, இந்த அவரை துவரை, இந்த விதைகள், நெல்லு முதலிய விதைகள் சிலர் தூவினால் நன்றாக விளையும் என்பார்கள். கைராசின்னு அவரு நெல்லு விதைச்சா 100க்கு 90 பங்கு விளைச்சிடும் சார், அவர் ரொம்ப ராசியான கை சார். ஆனால் இந்த அவா என்ற விதையை யார் தூவினாலும் முளைக்கும். மற்ற விதைகள் எல்லாம் சிலது முளைக்காம போகும், சிலது பாதி முளைக்கும், பாதி முளைக்காமையும் போயிடும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். அந்தந்த காலத்துல விதைக்கணும்னு. சில காலத்துல விதைச்சாலும் அது வராது, பருவம் பார்த்து அந்த காலத்துல விதைக்கணும். ஆடிப்பட்டம் தேடி விதை என்பார்கள். ஆனால் இந்த அவா என்ற விதை எந்த காலத்திலும் முளைக்கும். இதற்கு கால வரம்பே இல்லை. நெல்லு கொள்ளு முதலிய விதைகள் தூவினால் 100க்கு 90 முளைக்கும், 10 முளைக்காம போகும். இந்த அவா என்ற விதை 100க்கு 100 முளைச்சு விடும். அப்பா அப்பா அம்மம்மா, சுவாமிகள் வருந்துகிறார்கள். இது எத்தனை பயங்கரமாக உள்ளது! எண்ணுங்கால் ஏக்கம் உண்டாகிறது.
திருவருளாலும் குருவருளாலும் பற்று அவா என்ற இரண்டையும் அகற்றி பிறவி துன்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எங்க தாத்தா இதை சொல்லும் போது அப்படி சொல்லுவாராம். முதலில் பிறர் பொருளில் வைக்கும் அவாவை அகற்ற வேண்டும், பின்னர் தன் பொருளிலே இருக்கும் பற்றை அறவே அகற்ற வேண்டும். கம்பராமாயணத்திலே அதெல்லாம் என்ன காரணமோ தெரியவில்லை, ராமாயணம் பாரதம் எல்லாம் இப்பொழுது மக்களிடையே வாரியார் சுவாமி 60 நாள் ராமாயணம் சொல்லுவார், 60 நாள் மகாபாரதம் சொல்லுவார். காஞ்சிமா முனிவர் மக்கள் எல்லாம் போய் பேட்டி கேட்கிறார்கள். சுவாமி, இந்த கலியுகத்துல இவ்வளவு கஷ்டம் வருகிறது, விலைவாசி உயர்வு, அண்ணன் தம்பி ஒத்துமையாக இல்லை, கணவன் மனைவி எல்லாம் டைவர்ஸ்னு போயிடுறாங்க, இவ்வளவு கஷ்டம் எல்லாம் வருகிறது. எப்ப நான் சொல்றது 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காரு. அதற்கு அவர் சொன்னார், நான் சொன்னா யார் கேட்க போறீர்கள்? அப்ப எல்லாம் கோயில்கள்ல 6 மாதம் ராமாயணம் நடக்கும், 6 மாதம் மகாபாரதம் இருக்கும். அந்த 2 இதிகாசங்களும் 2 கண்கள் போன்றது. மக்களை மக்களாக வாழச் செய்யக்கூடிய நூல்கள். இப்பொழுது ராமாயணம் சொல்பவர்களும் குறைந்து விட்டார்கள், கேட்பவர்களும் குறைந்து விட்டார்கள். அதனாலே கலியிலே துன்பம் அதிகமாகிறது என்கிறார்கள். கம்பர் சொல்லுகிறார், இந்த பிறவி அவாக்கு எல்லாம் பற்று அவா, இது கம்பர் வாக்கு, பற்று அவா வேரோடு பசையற பிறவி போய்கிறார். பிறவி போக வேண்டும் என்றால் பற்று அவா என்ற 2ம் வேரோடு போயிடணுமா. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லார். சிவபெருமானை கும்பிட்டால் வினை விலகும், முருகனை கும்பிட்டால் வினை விலகும், அம்பாளை கும்பிட்டால் வினை விலகும், நாராயணரை கும்பிட்டால் வினை விலகும். ஆனால் எங்க அப்பா கணபதி இன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி, இன்னைக்கு அந்த விநாயக பெருமானை வணங்கினால் வினை வேரோடு போயிடுமா, திரும்ப வரவே வராதாம். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான். அதுபோல இந்த பிறவி துன்பம் வேரோடு போவதற்கு என்ன இருக்கணும்னா பற்று அவா என்ற பசை வேரோடு பிறவி போகிறார். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, பற்றற்ற கண்ணே பிறப்பறுக்கும். பிறப்பு போகணும்னா பற்று இருக்கக்கூடாது, மற்றும் நிலையாமை காணப்படும். நம்மாழ்வார் அற்றது பற்றெனில் உற்றது வீடுங்கிறார். என்னைக்கு பற்று அற்று போகிறதோ அன்றைக்கு தான் வீடு கிடைக்கும்ங்கிறார். வீடு என்பது விடு என்ற முதல் நிலை என்ற பேர். வெளியிலே காற்று, துன்பம், மழை இதிலிருந்து விடுவிப்பதனால நமக்கு வீடுன்னு பேர். பிறவி துன்பத்திலிருந்து விடுவதனால தான் அதுக்கு முத்தி வீடுன்னு பேர். பரகதிக்கு முத்தி வீடுன்னு பேர். ஆகையினாலே ஆசை அருமீன்கள் ஈசோனோடாயினும் ஆசை அருமீன்கள். திருமூலர் திருமந்திரம். வள்ளல் பெருமானார் மருவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் என்று பாடுகிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி என்ற பாடல்ல வரும். ஒரு சகோதரியை வாரியார்கிட்ட கேக்குறாங்க, வாரியாருடைய அப்பா பெண்ணாசையை துறந்திருந்தால் வாரியார் பிறந்திருப்பாரான்னு கேட்டாங்க. ஒரு சொற்பொழிவாளர் இருந்தம்மா, அம்மா பெரியவங்க பாடல்ல குற்றம் சொல்ல முடியாது. பெண்ணை அவர் வெறுக்க சொல்லவில்லை, பெண் ஆசையை வெறுக்க சொல்லுகிறார். மனைவி இருக்க வேறு பெண்ணை விரும்புவதுதான் பெண் ஆசை. மனைவிங்கிறதுக்கு மனைவி மேல இருப்பதற்கு பற்றுன்னு வேறு. ஆசை என்பது பிறர் பொருள் மேலே வைப்பது. ஆகையினாலே ஆசை அறவே போக வேண்டும். ரொம்ப ஆசை உடையவன் அரக்கன், பற்று உடையவன் விலங்கு, அன்பு உடையவன் மனிதன், அருள் உடையவன் தெய்வம். நாம கொஞ்சம் முதல்லயே எல்லாம் விட்டுற முடியாது. அதற்கும் இறைவன் துணை செய்ய வேண்டும். அத வள்ளுவர் அழகா சொல்லுவார். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்குங்கிறார். நம்மால எதுவும் செஞ்சிட முடியாது, கடவுள் அருளால தான் அதெல்லாம் விலகணும். ஆகையினாலே நீ இறைவனை பற்றிக்கொள். நீ 100 பற்று வைத்துக் கொண்டிருக்கிறாய், 101 பற்றாக இறைவனை பற்றிக்கொள். இந்த ரூபம் அந்த அல்ல. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்று பற்று விடற்குங்கிறார். இதற்கு தாத்தா சில கதைகள் சொல்லுகிறார்.
குபேரன் சிவபெருமானுக்கு நண்பர். எப்பயுமே நம்ம சுற்றுலா போகிறது, தீர்த்த யாத்திரை போறது, இதெல்லாம் தனியா போகாம கூட்டமா நண்பர்களோடு போனா அதுல ஒரு சந்தோஷம். சிவபெருமான் யாண்டும் நீக்கமர இருந்தாலும் கைலங்கிலே விளங்கி இருந்தாலும் தென்னாட்டில சிறப்பாக இருக்கிறார். அதனால்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்றார். தென்னாட்டிலே விளக்கமாக இருக்கிறார். திருவெம்பாவையில சொல்வார், தேவர்கள் எல்லாம் இந்த தென்னாட்டுக்கு சிவன் அருளை பெறணுமா, இந்த பூலோகத்துல பிறந்து சிவபெருமான் அருளை பெறலேன்னு வருத்தப்படுவதாக மணிவாசகர் எழுதுகிறார். தென்னாட்டிலே விளங்கும் சிவஸ்தலங்களை எல்லாம் குபேரன் சேவிக்க வேண்டும் என்று மேலிருந்து இங்க வரார். மேல இருந்து இங்கு சிவஸ்தலங்களை வணங்குறாங்கன்னா நம்ம இங்கேயே இருந்து சிவனை வணங்கலைன்னா எவ்வளவு பெரிய சொத்தை இழந்து இருப்போம். ஆகையினாலே சிவஸ்தல யாத்திரைக்கு விரும்பி வந்தார். அப்படி கூட ஃப்ரெண்டு சிவபெருமானையும் கூட்டலாம். எப்படி சிவபெருமானே சிவஸ்தலங்களை பார்க்கறதுக்கு கூட்டின்னு வர்றார். காவிரி நாடு, காவிரி பூம்பட்டினம். காவிரி கடலோட புகுவதனால இருக்க காவிரி பூம்பட்டினம்னு பேர். அங்கு 2 கோயில் உண்டு. சாயாவனம்னு ஒரு கோவில், பல்லவ நீச்சரம்னு ஒரு கோயில். இந்த காவிரி பூம்பட்டினத்துல தான் நம்ம பட்மத்து சுவாமிகள் அவதரித்தார்கள். அவருக்கு அப்பா அம்மா வச்ச பேர் திருவெண்காடர். அவருக்கு இப்ப அது குப்பமா போயிடுச்சு. ஒரு காலத்துல சென்னை குப்பம் பட்டணமா போயிடுச்சு. அப்ப காவிரி பூம்பட்டினம் இப்ப குப்பமா இருக்குது. அது சோழர்களுடைய தலைநகராக இருந்தது. அந்த பல்லவ நீச்சரம், சாயாவனம் என்ற புகழ்பெற்ற 2 சிவாலயங்களும் செயற்கை அழகு, இயற்கை அழகு எல்லாம் சேர்த்து ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருந்தது. அப்போ முருகா முருகா ஆண்டவனை செல் கொஞ்சம் விழுந்துருச்சு மாதிரி. அந்த ஸ்தலத்தினுடைய அழகை பார்த்த உடனே இன்னும் 2 நாள் இங்க இருக்கலாம்னு நினைச்சாராம். மனசுல நினைச்சார். சுவாமி எங்க இருக்கிறார்? கோயில்ல மட்டும் இருக்கிறாரு, சிதம்பரத்துல அப்படியே நம்மளுடைய ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இருக்கிறார். மனத்தகத்தான் என்பார். அதுபோல ஆண்டவன் நம்ம உள்ளத்துல இருக்கார். நம்ம நினைக்கிற நினைப்பெல்லாம் தரும். கூட்டார், குபேரா இங்க வா, என்ன நினைச்சார்? சாமி, இந்த ஊரு ரொம்ப அழகா இருக்கு, இங்கேயே நான் 2 நாள் தங்கி போகலாம்னு நினைச்சேன். குபேரன் ஒரு எண்ணமும் ஒரு பிறப்பையும் உண்டாக்குமா. ஆதலால் இத்தலத்திலேயே பிறந்து வாழ்ந்து வருவாயாக என்று கட்டளையிட்டு கைலைமலை சென்று விட்டார் சிவபெருமான். இத கேட்கிறவங்க நாம எவ்வளவு நினைப்பு நினைக்கிறோம். அவர் நல்ல நினைப்பார். 2 நாள் இங்க தங்கலான்னு நினைச்சாராம். சாமி கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா நினைச்சார்? இங்க 2 நாள் என்ன கஞ்சத்தனம், இங்கேயே பிறந்து வளர்ந்து வந்து சாமி கைலங்கிரி போயிட்டாராம். அதனாலே குபேரன் காவிரி பூம்பட்டினத்திலே சிவநேச குப்தர், குப்தர்னா ரகசியம், சிவனை ரகசியமா நேசிக்கிறவர் சிவநேச குப்தர். ஞானக்கலைன்னு பேர் அந்த அம்மா, அவங்க துணைவியார் பேர். மகனாக திருவெண்காடராக பட்டினத்து அடிகள் அந்த காவிரி பூம்பட்டினத்தை அவதரித்தார். குபேரன் தான் பட்டினத்தாரா வரார். அப்பா பேரு சிவநேச குப்தர், அம்மா பேரு ஞானக்கலை. அவர்களை திருவெண்காடர் என்று, திருவெண்காட்டு சுவாமியினுடைய அருளால பிறந்தனால அவருக்கு திருவெண்காட்டர்னு பேரு. பட்டினத்து அடிகள். ஒரு எண்ணம் ஒரு பிறப்பை தந்தது என்றால் நாம் எண்ணுகின்ற எண்ணத்திற்கு எத்தனை பிறவி வரும். ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுபவ கோடியும் அல்ல. திருக்குறள். ஒரு நேரத்துல உட்கார்ந்து எத்தனை சிந்தனை பண்றோம், எதையோ நினைக்கிறோமே. அவர் பாவம் ஒரு நாள் இங்க தங்கணும்னு நினைக்காக ஒரு பிறவியே வந்துருச்சு குபேரனுக்கு. 2வது மகாபிஷக் என்று ஒரு மன்னவன் இருந்தான். மகாபிஷக் 1000 அஸ்வமேத யாகங்களும் 100 ராஜசூய யாகங்களும் செய்தான்.
கோடி கோடியாக தான தர்மங்கள் செய்தார். அப்புண்ணியத்தால் பிரம்மதேவருடைய அருகே அமரும் பெரும் பேற்றை பெற்றவர். ஒரு நாள் பிரம்மதேவரை வணங்கும் பொருட்டு தேவர்களும் தேவமாதர்களும் சித்தர்களும் முக்தர்களும் வந்து குழுமினார்கள். அந்த குழுவிலே கங்காதேவியும் வந்தாள். காற்றினால் கங்கையினுடைய ஆடை சிறிது விலகிற்று. அங்குள்ள தேவர்கள் எல்லாம் நிலம் நோக்கினார்கள். மகாபிஷக் என்ற மன்னன் கங்காதேவியின் திருமேனியின் நலத்தை நோக்கினான். பிரம்மதேவர் கூப்பிட்டார், மகாபிஷக், கங்கை தேவமாதா, அவளுடைய நலம் நோக்கிய குற்றத்தால் நீ மண்ணுலகிலே பிறந்து சில காலம் பிரம்மலகத்தில் சில காலம் கங்கையுடன் வாழ்ந்து வருவாயாக என்றார். பிரம்மலோகத்திலே ஒரு பெண்ணை உற்று பார்த்த பிழைக்காக அங்கிருந்து மண்ணில் பிறந்தார் என்றால், நாம் மண்ணிலே இருந்து கொண்டு பிழை செய்தால் எங்கு போய் சேருவோம்? அங்க ஒரு பெண்ணை தப்பா பார்த்ததுக்கு பூலோகம் வந்தாராம். பூலோகத்துல தப்பா பார்த்தா இன்னும் கீழே போக வேண்டி வரும். அந்த மகாபிஷக் என்ற புண்ணிய சீலன் மண்ணுலகிலே சந்திரகுலத்திலே பிரதீபன் என்ற மன்னனுக்கு மகனாக சந்தனு என்று பெயர் பெற்று கங்கையுடன் வாழ்ந்து காங்கேயன் என்ற பீஷ்மரை பெற்றான். ஒரு பார்வைக்கு ஒரு பிறப்பு வந்தது. அவர் ஒரு நினைப்புக்கு ஒரு பிறப்பு வந்தது. இவர் பார்த்தது ஒரு பிறவி வருது. மாலையனாத வானவர்கள்லாம் நெருங்க முடியாத அதிபயங்கரமான ஆலகால விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி வந்தார். ஆளால சுந்தரர்னே பேர். நால்வர்ல ஒருவர். யோக மார்க்கத்துக்கு தலைவர். அவர் ஞானத்தில் யோகம் என்ற மார்க்கத்துக்கு தலைவர் சுந்தரமூர்த்தி நாயனார். அவர் சிவபெருமான் அருகிலே எல்லாரும் 4ஆம் பிரகத்துல இருந்து அவரு வெள்ளி தங்க பேழையிலே திருநீர் வைத்து பக்கத்திலேயே சுவாமி பக்கத்திலேயே இருப்பாராம். அந்த விஷம் வந்தது. இந்த தேவர்கள்லாம் நீண்ட காலம் வாழணும்னு நினைச்சு இப்ப திருப்பார்கடல் கடைந்தார்கள். அசுரர்கள் ஒரு பக்கம், தேவர்கள் ஒரு பக்கம். அதுல பாருங்க, அசுரர்கள்லாம் தலை பக்கம் இருந்தாங்க, இவங்க வால் பக்கம் இருந்தாங்க. தலையில எல்லாம் விஷம் இருக்குமே, அதுல ஒரு கெட்டியா இருத்தணும். அப்போ அவங்க எதிர்பார்த்தது அமிர்தம், வந்தது நஞ்சு. அது கடல்ல இருந்து ஒரு நஞ்சு வந்தது. வாசுகி என்ற பாம்பு நஞ்சை உமிழ்ந்தது. அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள்லாம் மூளைக்கு ஒருவராக ஓடினார்கள். எங்க போனாங்க? கைலாசம் ஆனவனே கைலாசத்துக்கு போனாங்களாம். அப்ப சுந்தரர் பக்கத்துல இருந்தார். அந்த அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வர, விடம்னா விஷம்னு அர்த்தம். அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வர அவர் 2 விஷங்கள் இல்லையா, வாசுகிய கொடுத்த விஷம் ஒண்ணு, அமிர்தம் கடையிறதுக்கு வந்த திருப்பார்கடல்ல எழுந்த விஷம் ஒன்று. அந்த 2 விஷத்தையும் கொண்டு வந்தது ஆலம். அதான் ஆளால சுந்தரன்னு பேர். 2 ஆலத்தை கொண்டு வந்தாராம். அவர் ஒரு நாள் நந்தவனத்திலே, அங்க தேவலோக நந்தனத்திலே சுவாமிக்கு மலர் பறிக்க சென்றார். அங்கே பார்வதியினுடைய 2 சேடியர்கள்னு இப்ப சொல்றாங்களே ஒப்பனை மாதர்கள்னு, உமாதேவியருக்கு சேடியராக இருந்தவர் கமிலினி அனிந்தினைன்னு பேர். அம்பாளுக்கு உதவி செய்கிறவர் கமிலினி அனிந்திதைன்னு 2 பெண்கள். அந்த ஒரு கணம் அவர்கள் இருவரையும் விரும்பி பார்த்தாராம். யாரு? சுந்தரர். அதனால் மண்ணுலகில் திருநாவலூரில் சடையனார்க்கும் இசைஞானிக்கும் மகனாக பிறந்தார் ஆரூரன். கைலையின் கண் அந்த இருவரும் மண்ணுலகில் பிறக்க அந்த பறவையார் சங்கிலியார் என்பவருடன் வாழ்ந்து பின் கைலை மலை சென்றார் என்று வரலாறு எல்லாருக்கும் தெரியும். ஆளால சுந்தரர் போன்ற மகான்களுக்கே இவ்வாறு பிறப்பு வந்தது என்றால் நாம் எந்த மூலை? நமக்கு எத்தனை பிறப்பு வருமோ? யாராவது அதை பற்றி கவலைப்படுகிறார்களா? கல்லு பிள்ளையார் மாதிரி கலங்காமல் இருக்கிறோம். நமது அருமை பெருமை எத்தனை பெரியது! ஆதலால் துன்பத்திற்கு மூல காரணமாகிய அவாவை அறுக்க வேண்டும். பிறருடைய பொருளை கண்டால் எட்டிப்பழம் போல கசக்க வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு தலைப்பே பிறர் பொருள் எட்டி பழங்கிறது பார்த்தாலே கசக்கும். பிறர் பொருளை கண்டால் நமக்கெல்லாம் இனிக்கிறது அல்லவ? இது பெரும் பிழை. இதனால் பிறவி எய்தும்.
மகாபாரதத்திலே ஆரண்ய காண்டம் பழம் பொருந்து சருக்கம் என்று ஒரு பகுதி உள்ளது. அதிலே உற்றது உரைத்தால் அற்றது பொருந்தும். ஒன்னும் இல்லை, ஒரு அருமையான நெல்லிக்கனி திரௌபதி கேட்டார் என்று அர்ஜுனன் பானத்தினாலே அந்த கனியை பறித்து விட்டான். அது அங்க ஒரு ஆசிரமத்துல 6 மாசத்துக்கு அந்த முனிவர் அந்த பழத்தை தான் உண்பார். இதை பறித்து உண்ட விட்டால் அவரை 6 மாதம் பட்டினி போட்ட பாவம் வரும். இந்த இக்கட்டான சிலைக்கு எப்ப கஷ்டம் வந்தாலும் கண்ணனை நினைப்பார்கள். கண்ணன் என்ன சொன்னாரு, உங்க உள்ளத்துல யாருக்கும் தெரியாம ஒண்ணு இருக்கும், நம்ம எல்லாருக்கும் எல்லாரும் சொல்ல மாட்டோம். தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே இப்ப சுடுங்கிறாரே, தன்னெஞ்சுக்கு மட்டும் தெரியும். அதை மட்டும் யாராவது இப்ப சொன்னீங்கன்னா அந்த பழம் போய் ஒட்டுங்கிறார். உற்றது உரைத்தால் அற்றது பொருந்தும் என்ற பழமொழிப்படி நெல்லிக்கனியை மீண்டும் கோப்பிலே பொருந்தும் பொருட்டு பாண்டவர்கள் 5 தங்கள் உள்ளத்தில் உள்ள உண்மையை கிடக்கை கூறுமாறு கண்ணபிரான் சொன்னார். அதிலே மற்றவர்களை எல்லாம் நான் சொல்லல, வில்லிபுத்தூராருடைய அப்போது பீமசேனன் கூறிய அந்த பாடல் மிக மிக உயர்ந்த பாடல். கண்ணா, மணிவண்ணா, பிறருடைய மனைவியர்களை காண நேர்ந்தால் என்னை பெற்ற குந்தி தாய் போல பார்க்கிறேன். யாரு? பீமசேனன் சொல்லுகிறார் தன்னுடைய மனக்கிடக்கை. அடுத்தவர்கள் மனைவியை என் தாயாராக பார்க்கிறேன். பிறருடைய பொருளை கண்டால் எட்டி கனி போல எனக்கு தோன்றுகிறது. பிறருடைய குற்றம் குறைகளை நான் உற்று பார்ப்பதே கிடையாது. ஆனால் பிறரது எதை விரும்புவினா பிறர் துயரை தன் துயராக எண்ணுவாராம். இதுதான் என்னுடைய எண்ணம். இது யாருக்கும் தெரியாது, என் உள்ளத்து விரும்புகிறது. என் உயிருக்கு இறுதியே வரினும் இந்த 4 கொள்கையையும் நான் கை கழுவிட மாட்டேன், இறுதி வரை உறுதியோடு இருப்பேன் என்றான் பீமசேனன். ஆகையினால் அந்த பழம் மேலே போய் ஒட்டியதுன்னு சொல்லுவார்கள். அந்த பாடலை நான் திரும்ப சொல்லுகிறேன். பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும். இந்த பாடெல்லாம் பள்ளிக்கூட நூல்ல இருந்தா உலகத்துல இவ்வளவு அக்கிரமம் நடக்குமா? பிறன் மனையவரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருளை எட்டியே எனவும் பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும். அந்த சிவப்பு கலரு புடவை கட்டிக்காங்களே அந்த அம்மாவை பத்தி நான் அப்புறமா சொல்றேன். அது போறானே நாராயணசாமி, அவரை பத்தி நான் அதை அடுத்து. ஏயா அவனை குறை சொல்றதுல உனக்கு என்ன லாபம்? இந்த வயசுல கோண வகடு வச்சுன்னு போறாள், இந்த வயசுல பூ வச்சுன்னு போனா உனக்கு என்ன? பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும் பிறர் துயர் என் துயராக கொள்வேன். இதையெல்லாம் நாளும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும் மக்கள் எல்லாம். பிறர் மனையவரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருளை எட்டியே எனவும் பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும் பிறர் துயர் என் துயர் என்று எண்ணுவேன், இறுதியே வரினும் என் மனக்கிடக்கை எம்பிரான் இவையென மொழிந்தான். யாரு? வீணா போறவன யமன் கிட்டக்க வந்தா அவனு ஒரு கை பாப்பாராம். மரளியும் அடியுமாறு மல்லிய ஆக்கை வலிமை கூர் வாயுவின் மைந்தன்னர். வாயுவின் மைந்தன் தான் ஆஞ்சநேயர், வாயுவின் மைந்தன் தான் பீமனும். பிறருடைய உடைமைகளை உயிர் பொருளாக நமக்கு எட்டிக்காய் போல் கலக்க வேண்டும். பிறர் பொருளை விரும்பக்கூடாது. இதுதான் பிறவி பிணியை மாற்றும் மார்க்கம். இதை வழி என்று சொல்லுகிறார். நாமெல்லாம் இறக்குறதே மரண பயம்னா எல்லாருக்கும் உண்டு. வாரியார் சொல்ற, நான் உங்களுக்கு எல்லாம் இறக்காம இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன்றார். என்னது இறக்காம இருக்கிறதுக்கு? நான் ரகசியமா சொல்றேங்கிறார். என்னன்னாரு, பிறக்காம இருக்கணும். பிறந்தாதானே இறக்கணும். அந்த பிறவாமை தருகிறோன் முருகன். பெம்மான் முருகன் பிறவான் இரவான். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனை எண்ணினால் அந்த தன்மை நமக்கு வரும். இன்னொன்று, பிறருடைய பொருளை தற்காலிகமாக பயன்படுத்தி கொண்டால் கூட பிறவி தருமா. சும்மா கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்தினாலே. இந்த கதைய ஒரு வரலாறு வாரியார் சுவாமி சொல்லுகிறார்.
ராஜபுரம் என்ற நகரிலே சங்கிலி என்ற பேருடைய ஒருவன் வாழ்ந்தான். அவன் செருப்பு தைக்கிறவன், சங்கிலி. அவன் சக்கிலியர் குலத்தில் பிறந்தவன். செருப்பு தைக்கும் தொழில் நகரிலே இரவு நேரத்திலே பறைய அறிவிப்பான். இப்பெல்லாம் கூர்க்கா வருவாங்களே ராத்திரில, குருக்கா காவல் புரிகிறோம், அதெல்லாம் விசில் அடிச்சுன்னு ராத்திரிலாம் போவாங்க. இப்பவும் காவலர்கள் இரவு நேரத்துல ரோந்து வருவாங்க. அந்த காலத்துல எல்லாம் இந்த செக்கிலியன் என்ன பண்ணுவான், தமு கட்சின்னு போய் இரவு திருடர்களிட இருந்து ஊரை காப்பாற்றுவார்கள். அவர் பகல்ல செக்கிலியனாக இருந்து செருப்பு தைக்கும் தொழிலாளி, இரவிலே தமுக்கு அடிப்பார். எல்லா வீதிகளிலும் போய் இரவு ரோந்து மக்களை பாதுகாக்கிற பணி. அதை பறைய அறிவிப்பாங்க. அதனால அரசு இன்னொன்னு ஏதாவது மக்களுக்கு தெரிவிக்கணும். இப்பதான் வானொலி இருந்து, அப்பெல்லாம் இந்த தமுக்கு மூலமா தான் ஊர் மக்களுக்கு இதனால் அறிவிப்பது என்ன என்றால் அப்படின்னு மகாராஜா சொன்னதை சொல்லுவாங்க. செல்வ செழிப்புடன் இனிது வாழ்ந்து வந்தானாம். அவனுடைய வீட்டிலே கட்டில் இருந்தது, தொட்டில் இல்லை. அதனால் மிகவும் வேதனை அடைந்தான். பல பல தான தர்மங்கள் செய்து சஷ்டி விரதம், பிரதோஷ விரதம் முதலிய விரதங்களை அனுஷ்டித்து வந்தான். அடிக்கடி தன் ஜாதகத்தை பார்த்துப்பான், எனக்கு எப்ப மகப்பேறு கிடைக்கும். ஒரு பெரியவர் அவனை பார்த்து சொன்னார், மூவாசையும் அற்ற முனிவருடைய ஆசையினாலே உனக்கு மகப்பேறு கிடைக்கும் என்று சொன்னார். அந்த உத்தமமான குணசீலன் பரமஞானி எங்கே என்று ஆராய்ந்தான். அந்த நகருக்கு அருகிலே ஒரு சோலையில் பிராமண முனிவர் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் பற்றற்ற ஞானி, யாரிடத்திலும் எந்த பொருளையும் விரும்பாதவர். பசி வந்த போது காயோ கனியோ உண்பார், கால் போன வழிக்கிலே போவார். அவருடைய திருமுகத்திலே ஞான ஒளி வீசும், அவர்களுடைய கண்களிலே கருணைக்கு வழியும். சங்கிலி இவரை கண்டு இவருடைய ஆசையை பெற விரும்பினான். கொடிய வெயில் நிலம், அனல் போல சுடுகின்ற காலம், சித்திரை மாசம் வெயில் மாதிரி. அந்த மகான் மணற்பரப்பில் கொதிக்கின்ற ஒரு ஆற்றை கடக்க வேண்டியது. இப்ப பாருங்க, சாதாரண தரையில் நினைஞ்சா மணல்ல நடக்கிறது, அதுவும் வெயில் காலத்துல முடியாது. இத சாமி ஒரு உதாரணம் சொல்லுவார். சிவபெருமானை பகைத்தாலும் இறைவனை பகைத்தால் கடவுள் ஒன்றும் கண்டுக்க மாட்டாராம். ஆனா அவருடைய அடியார்களை பகைத்தால் ஆண்டவன் வந்துருவான். பிரகலாதனத்தை கொடுமை பண்ணாரு, சாமி நரசிம்ம சாமியா வந்துட்டார். வெயில்ல நடந்தலாம், வெயிலின் அருளை பெற்ற நுய்மணல்ல நடக்க முடியாதாம். அவரு காலம் வீணா போகுதே, இந்த வெயில்ல நடக்க முடியலையேன்னு யோசனை பண்றார். சங்கிலி சொன்னார், சுவாமி எனக்கு இந்த ஆத்தை கடந்து போனா அந்த பக்கம்தான் எங்க ஊரு. நான் மெல்லிய தோல், 2 தோல் போட்டு ஒரு பாதரட்சை கொடுக்குறேன். அப்ப நான் யாருக்கிட்டையும் இலவசமா இது வாங்க, நீங்க வாங்க வேண்டாம். இப்ப இந்த ஆற்றை கிடைக்க இந்த பாதரட்சையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீ அங்க போன உடனே அங்க கழட்டி வச்சுன்னா நான் ஊருக்கு போகும்போது எடுத்துக்கிறேங்கிறார். இவரும் சரி, காலத்தை வீணாக்க வேண்டாம் என்று அவன் கொடுத்த அந்த பாதரட்சையை வாங்கி கொண்டு ஆற்றை கடந்து போயிட்டு அவர் அங்க போய் அதை விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். மாலை நேரம் பணி முடித்து ஆற்றை கடந்து பார்த்தா அந்த துறவியார் போட்டிருந்த பாதரட்சை நாம பெரியவங்களுக்கு கொடுத்தோம், அது யாராவது பயன்படுத்திக்கிட்டோம், நாம எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு அவன் அதை அங்கேயே விட்டுட்டு போயிட்டானாம். ஞானி ஒரு காலம் போன பிற்பாடு, சில காலத்துக்கு பின் அந்த ஞானி ஆன்மா பிரிந்தது. யமனுடைய பணியாளர்கள் அவரை பயபக்தியுடன் கொண்டு போய் அறக்கடவுள் முன் நிறுத்தினார்கள். அறக்கடவுர் அவரை பார்த்து வணங்கினார். தவசீலரே, தாங்கள் பற்றற்ற பரம ஞானி. ஒரு நாள் சங்கிலி என்ற சங்கிலியின் அந்த செருப்பை ஏற்றுக்கொண்டாய், அதனால் தங்களுக்கு மீண்டும் ஒரு பிறப்பு வருகிறது. அவன் கொடுத்த கொஞ்ச நேரம் பயன்படுத்தின அந்த செருப்புக்காக உனக்கு பிறவி வருதுன்னாராம். அந்த சங்கிலிக்கு மகப்பேறு குறித்து வருந்துகின்றான். ஆதலால் தாங்கள் அந்த சங்கிலிக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றார். கண்ணீர் விட்டாராம் அந்த ஞானி. என் ஆயுசு முழுக்க நான் பற்றற்ற ஞானியாக இருந்து ஒரு பொருளை கொஞ்ச நேரம் பயன்படுத்தியதுக்கு பிறவி வந்து விட்டது. ஆண்டவனே, நான் அங்கு பூமியிலே பிறந்தாலும் இந்த ஞானத்தோட பிறக்கணும். அறக்கடவுளே, நான் அவனுக்கு மகனாக பிறந்தால் பிரம்ம ஞானம் அகலாது இருக்க வரம் தர வேண்டும். அப்படியே நீ பெருப்பெடுத்தாலும் பிரம்ம நிஷ்டராக இருப்பீர்கள் என்று அறக்கடவுள் வரம் கொடுத்தார். அவருடைய ஆன்மா சங்கிலியின் மனைவியின் கருவில் தோன்றி மகவாக பிறந்தது. அந்த பிறந்த குழந்தை அழவில்லை,
அது பிரம்ம ஞானத்துடன் விளங்கியது. தாய்ப்பால் பருதாது நிஷ்டானுபூதியிலே இருந்தது. இதனை கண்ட ஓர் அறிஞர், சங்கிலி இவன் ஒரு பெரிய மகான், இந்த தாய்ப்பால் அருந்தாமையினால் பசும்பால் வாங்கி கொடுனார். சங்கிலி ஒரு மாடு வாங்கி பால் கறந்து பாலை ஊட்டி அவருக்கு தினமும் பாலை மட்டும் கொடுப்பாராம். அந்த நிஷ்டானுபதியில் இருந்து வந்தார். அம்மா அப்பா என்று அழைப்பதில்லை, யாருடனும் பேசுவதில்லை, உலகுக்கு அப்பால் விளங்கினார். இவ்வாறு அந்த ஞானிக்கு 12 வயது ஆகிவிட்டது. சங்கிலிக்கு குழந்தை பிறந்ததே தவிர அந்த மகிழ்ச்சி இல்லை. மற்ற குழந்தைகள் போல ஆடவும் பாடவும் இல்லை. அப்பா என்று அழைக்காமல் உவகை மறந்து இப்பிள்ளை இருக்கின்றதே என்று வருந்தினான். ஒரு நாள் சங்கிலிக்கு தன் மனைவியை பார்த்து, பெண்ணே, நமக்கு குழந்தை பிறந்தும் பலனில்லாமல் இருக்கிறது. இன்று நான் அரசு அலுவலகமாக அயலூர் போக வேண்டியிருக்கிறது. இரவு வீதியிலே தமுக்கடிக்கும் பணி தடைபடுகிறது. மகன் இருந்தும் பயனில்லையே என்று வருந்தினான். இந்த வார்த்தையை கேட்ட அவர், இவனுக்காக நாம இன்னைக்கு தமுக்கு அடிச்சு அந்த செருப்பு கடனை தீர்த்து விட வேண்டும், பிறவிப்பினி தீரும் என எண்ணினார். 12 ஆண்டுகளாக பேசாத அந்த மகான் அப்பா என்றார். காதுல தேன் வந்து பாய்ந்தது போல இருந்துதான். இத்தனை நாள் அழைக்காம இவர் கூப்பிட்ட உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா என்ற குரல் அமுதம் போல அவருக்கு இனித்தது. ஆடினான் பாடினான், தனப்புதையல் கிடைத்தது போல. தரித்திரனுக்கு தனப்புதையல் கிடைச்சா இப்படி சந்தோஷப்படுவான். மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மகனே என்று அவரை கட்டி தழுவி கொண்டார். நான் பெற்ற செல்வமே, உனக்கு தமுக்கடிக்க தெரியுமா? நான் நன்றாக தமுக்கு அடிப்பேன், நீங்க கவலை போயிட்டு வாங்க. இன்று இரவு நான் தமுக்கு அடிக்கிறேன், நீங்க அதை பற்றி கவலை வேண்டாம், எல்லாம் இறையருளாலே எனக்கு தெரியும் என்றார். இரவு 9 மணிக்கு சங்கிலி அரசு அதிகாரியுடன் அயலூர் சென்றான். இரவு 10 மணிக்கு அந்த பரமஞானி தமுக்கை கழுத்தில் மாட்டிக்கொண்டு, அம்மா, நான் தமுக்கடிக்க போகிறேன் என்று கூறிவிட்டு நகரத்தில் சென்று கிழக்கு ராஜவீதி, அப்பெல்லாம் ராஜவீதின்னு சொல்லுவாங்க, கிழக்கு வீதி, வடக்கு வீதி, தெற்கு வீதின்னுவாங்க. இப்ப கூட கோயில்கள்ல வடக்கு மாட வீதி, கிழக்கு மாட வீதின்னுவாங்க. அந்த கிழக்கு ராஜவீதியிலே நின்றார். அந்த நகரத்தை அறநெறி வழுவாக அரசு போருகின்ற மன்னன் மிக உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்மா, ஞான தாகம் உள்ளவன். குருநாதர் என்று கிடைப்பாரோ, பிறவி பிணி என்று தீருமோ என்று வினாடிக்கு வினாடி துடித்துக் கொண்டிருப்பான். அவன் அரண்மனையிலே சந்திர ஒளியிலே மேலே நின்று கொண்டு பார்க்கிறார். இந்த தவசீலர் தமுக்கு அடிக்கிறாரே, அது நமக்கெல்லாம் வாரியார் சாமி உபதேசம் என்று சொல்லுகிறார். மகாஜனங்களே, நீங்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள். நமக்குள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 பகைவர்கள் இருக்கிறார்கள். வெளியில இல்ல, நமக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் நமது உடம்புக்குள் இருக்கின்ற ஞானம் என்ற ரத்தனத்தை அபகரித்துக் கொள்வார்கள். ஆதலால் எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கை எச்சரிக்கை என்று தமுக்கு அடிக்கிறார். எப்படி சொல்றாரு? மகாஜனங்களே, நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். நமக்குள் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் என்ற 6 பகைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் நமது உடம்புக்குள் இருக்கின்ற ஞானம் என்ற ரத்தினத்தை அபகரித்துக் கொள்வார்கள். அதனால் எச்சரிக்கை எச்சரிக்கை என்கிறார்கள். அந்த வடமொழியிலே சொல்கிறது, காம குரோதஸ்ய லோபஸ்ய தேகே திஷ்டாந்தி தசகரா ஞான ரத்னோஹாராய தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா என்று வடமொழி ஸ்லோகம் என்று கூறி தமுக்கடித்தார். அரண்மனை மேல் மாடியில் கேட்ட மன்னன் வியப்படைந்தான். இந்த வேதாந்த வாக்கியத்தை கூறி தமுக்கடிக்கிற உத்தம ஞானி யாரோ என்று எண்ணி தென்புறமாக வந்தார். அவன் கிழக்கு ராஜ வீதியிலிருந்து தெற்கு மாட வீதிக்கு வந்து நின்று, மகாஜனங்களே, தூங்காதீர்கள். பிறப்பது துன்பம், கிழப்பருவத்திலே துன்பம், மரணம் அடைந்தால் துன்பம், மாறி மாறி துக்கம், சம்சாரமாகிய விழுந்து சம்சார சாகரத்திலே விழுந்து துயரம் அடைகிறீர்கள். ஆதலால் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள் என்று தமுக்கடிக்கிறார். அத வடமொழி ஸ்லோகத்துல ஜன்மம் துக்கம்,
ஜரா துக்கம் ஜயா துக்கம் புனே புனே சம்சார சாகர துக்கம் தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா என்று அந்த வடமொழி ஸ்லோகத்திலே தமுக்கடிக்கிறார். இதை அரண்மனையில் இருந்து கேட்ட மன்னன் இனி அந்த குருமகான் என்ன உபதேசிப்பாரோ என்று மேற்கு புறம் வந்து நின்றார். தபோதனர் மேற்கு ராஜ வீதியிலே வந்தார். மாயையாகிய இருளில் தூங்கி மோசம் போகும் மகாஜனங்களே, நீங்கள் ஆசையாகிய கயிற்றில் கட்டுண்டு கிடக்கின்றீர்கள். பல பல எண்ணங்களை எண்ணி எண்ணி அவமே அழிகின்றீர்கள். உங்கள் ஆயுள் வீணே அழிகின்றது, நீங்கள் அவமே அழிகின்றீர்கள். ஆகையால் எச்சரிக்கை எச்சரிக்கை என்று தமுக்கடிக்கிறார். ஆசாய பந்தே லோகே கர்மா பகு சிந்தாய ஆயுஷு ஷீனம் நஜா நாஸ்தி தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா என்று அந்த ஸ்லோகத்தை சொல்லி தமுக்கடிக்கிறார். தவமுனிவர் இப்ப வடக்கு ராஜ வீதியில் நின்றார். நகரத்தில் வாழும் நன்மக்களே, தாயாரும் ஒரு காலத்தில் மாண்டு போவார், தந்தையாரும் மாண்டு போவார், உறவினர்கள் உடன் பிறந்தோர்கள் மாண்டு ஒழிவார்கள், செல்வம் அழிந்து போகும், நாம் அருமையாகிய புதுக்கிய வீடு அழிந்து போகும், எல்லாம் நிலையற்ற பொருள்கள், இறைவன் ஒருவன்தான் என்றைக்கும் உள்ள பொருள், அப்பரம்பொருளை கேட்டு நாடி உயிர் பெறுவீர்களா என்று அவர் வடமொழி ஸ்லோகத்திலே சொல்லுகிறார். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரர்கள், அர்த்தம் நாஸ்தி அர்த்தம்னா செல்வம், கிரகம் நாஸ்தினா வீடு, தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா என்கிறார். மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரர்கள், அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி தஸ்மாத் ஜாக்கிரதா ஜாக்கிரதா. மன்னன் இந்த அரிய உபதேசத்தை கேட்டு உள்ளம் உருகினான். இன்னும் இந்த உத்தமர் என்ன உபதேசிப்பாரோ என்று ஏங்கினான். தவ முனிவர் 4 ராஜ விதிகளையும் தமுக்கடித்து விட்டு வீட்டை அடைந்து நிஷ்டையிலே அமர்ந்து விட்டார். மன்னன் அவருடைய உபதேச மொழிகளை எண்ணிக்கொண்டு அவனுக்கு உறக்கம் வரவில்லை. இப்படி ஒரு ஞானி நம்ம ஊரிலே இருக்கிறாராம். பொழுது விடிந்தவுடன் சங்கிலி அவசர அவசரமாக வீட்டுக்கு வந்தான். தன் மகன் தண்டோரா ஒழுங்காக அடித்தானோ இல்லையோ என்று குழம்பிக் கொண்டே இருந்தான். அருமை மகனே, இரவு தண்டோரா அடித்தாயா என்று வினவினான். ஆமப்பா, நீங்கள் ஏன் கவலைப்படுகிற, நான் ஒழுங்காக தண்டோரா போட்டேன் என்றார். சங்கிலி அரசனை வணங்கி, அரசன், சங்கிலி, நேற்று இரவு யார் தண்டோரா போட்டது? அரசரே, அடியேன் தான் அடித்தேன். குற்றம் இருந்தால் மன்னியுங்கள், அபராதம் கட்ட வேண்டாம் என்றால் கட்டி விடுகிறேன். அரசன், சங்கிலி, குற்றம் ஒன்றுமில்லை, பொய் சொல்லாதே. தண்டோரா நீ போடவில்லை, வேறு ஒரு மகான் தமுக்கடித்தார், அவரை நான் வணங்கும் வழிபட வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார் காட்டு. சங்கிலி சொன்னார், மன்னர் பெருமானார், தண்டோரா போட்டது அடியனுடைய தவப்புதல்வன். அவன் என் மகன் என்று பெயர்தான். ஆனால் அவன் பரம ஞானி, சதா நிஷ்டையிலே இருப்பான். அரசன் பல்லக்கை அனுப்பி அவரை மேள தாளத்துடன் அழைத்து வந்து பாத கமலங்களில் விழுந்து பாத பூஜை செய்து, குருநாதா, நேற்று இரவு தாங்கள் இவனுக்கு மகனாக பிறந்த காரணம், அற்புத ஞான வாக்கியங்கள் சொன்னீர்களே, இவ்வளவு பெரிய ஞானி, இவருக்கு ஏன் மகனாக பிறந்தீர்கள்? அன்பனே, முற்பிறப்பிலே பற்றற்ற பரமஞானியாக இருந்தேன். சுடுகின்ற மணலில் நிறைந்த ஆற்றை கடக்கும் பொருட்டு இந்த சங்கிலி தந்த செருப்பை கொஞ்ச நேரம் ஆற்றை கடக்க பயன்படுத்தினேன். ஆற்றங்கரையிலேயே அந்த பாதரட்சியை விட்டு சென்றேன். இருந்தாலும் கொஞ்ச நேரம் பயன்படுத்தியதற்காக இவனுக்கு மகனாக பிறக்க வேண்டி அந்த கடனை தீர்ந்து விட்டது. இப்பொழுதே அரசன் அவரிடம் உபதேசம் பெற்று கொண்டான். சொர்க்கத்தில் இருந்து விமானம் வந்தது. தபோதனரும் அரசனும் விமானம் மீது ஏறி சொர்க்கம் அடைந்தார்கள். ஆதலால் பிறர் பொருள் எட்டி என்று பிறவி துயரை களைய வேண்டும் என்று இந்த கட்டுரை எழுதுகிறார்கள். இதை எங்கள் தாத்தா சொல்லும் பொழுது வாரியார் சுவாமி கூட்டத்தில் இருக்கிறவர்களாம் அழுவார்களாம். எங்க தாத்தா அவ்வளவு உணர்ச்சி பூர்வமாக இந்த கதையை சொல்வார்களாம். ஆகையினாலே பிறவி துன்பம் போக வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், பிறர் பொருள் மேல் ஆசை இருக்கக்கூடாது. பற்று அவா என்ற இரண்டையும் அறவே அகற்ற வேண்டும். மற்ற விதைகள் எல்லாம் 100க்கு 100 முளைக்காது. ஆனால் அவா என்ற விதை
100க்கு 100 முளைக்கும். காலத்துல இல்லை, எந்த காலத்திலையும் அது முளைக்கும். ஆகையினாலே பற்று அவா என்ற இரண்டையும் விட வேண்டும். அவர் அங்கிருந்து குபேரன் 2 நாள் இங்கு தங்க வேண்டும் என்று நினைத்ததற்கு பட்டினத்தாராக பிறந்தார். நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் எத்தனை எத்தனை, ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு பிறவி வரும். நாம் வைத்திருக்கிற பொருள் பற்று ஆசைகள் எல்லாம் நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம்னா, நமக்கு எத்தனை ஆசைகள் இருக்குதோ அத்தனை தூரத்துல கடவுள் இருக்கிறாராம். அதான் நம்ம அருணகிரிநாதர் ஆசானிகளும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே என்கிறார். அந்த ஆசையாகிய அது ஒரு பெரிய பாவம். அது ஆகையினாலே பிறர் பொருள்களை நிச்சயம் நாம் விளக்க வேண்டும். பற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கணும். தாமரை இலை தண்ணீர் போல நாம் இருந்து பழக வேண்டும். பற்றற்ற கண்ணே பிறப்புக்கு வழி. நாம எத்தனை அவா என்பது தவா பிறப்பினும் வித்துங்கிறார் வள்ளுவர். நமக்கு பிறவிக்கு பற்று அவா வேரோடு பசையற என்பார் கம்ப நாட்டாழ்வார். ஆகையினாலே இந்த பிறர் பொருள் எட்டி என்ற இந்த புனிதமானது நாம் கிட்டக ஞானத்தை அபகரித்து கல்வர்கள் நம்ம உள்ளவே இருக்கிறார். வெளியில இருக்கிற பகை வேற, நமக்கு உள்ளே இருக்கிற பகை. எத்தனை பேருக்கு ஆசை, எத்தனை பேருக்கு கோபம், எத்தனை பேரு நாம வள்ளுன்னு விழுறாங்க, எத்தனை பேரை மனம் நோக பேசுகிறோம். அடுத்தவர்கள் குற்றம் குறைகளை சொல்லக்கூடாது. அதாவது பயனில் சொல்லாமை என்று ஒரு அதிகாரமே போடுறார். ஆதாளியை ஒன்று மறியேனை அற தீதாளியை ஆண்டது செப்புமதோ என்கிறார். வீண் வார்த்தை பேசுறது, தேவையில்லாமல் பேசுவது ஆதாளி. இந்த சில பேர் சீரியல் எடுத்துன்னு கோயில்ல உட்கார்ந்து பேசுவாங்க. இந்த கதை இப்படியாச்சு, அந்த கதை எப்படியாச்சு. நம்ம கதை என்ன ஆகும்னு பார்க்க வேண்டாமா? எதையோ நினைக்கின்றோமே, இதை படிக்கும் போது நமக்கு உள்ளம் நெகிழ வேண்டாமா? ஒரு நினைப்புக்கு ஒரு பிறப்பு, நல்ல நினைப்பு. இங்க நல்லா இருக்குதே, இந்த கோயில்ல 2 நாள் தங்கணும்னு நினைச்சதுக்கே குபேரன் பட்னத்தாராக அவதரித்தார். ஆகையினாலே இந்த பிறவி துன்பம் போக வேண்டும் என்றால் பற்று அவா என்ற இரண்டும் போய், மந்திரிக்கு என்ன இலக்கணம்னா வரும்பொருள் உரைத்தல்னு சொல்வார் பெரியவங்க. வரும்பொருள் உரைத்தல். பெண்டிற்கு அழகு எதிர் பேசாதிருத்தல், அதெல்லாம் அந்த மாதிரி வரும். அதுல மந்திரிக்கு அழகு வரும்பொருள் உரைத்தல். பின்னாடி எண்ணம் வருங்கிறத முன்கூட்டி சொல்லணும், அதான் மந்திரிக்கு அழகா. ஆனா வாரியார் சாமி இந்த வரும்பொருள் உரைத்தல் என்பதை வரும்பொருள் எடுத்தல்னு ஆயிடுச்சுன்றாங்க. வரும்பொருள்ல எடுத்துக்கிறாங்களாம். அப்படி நாம் பிறர் பொருளை கொஞ்ச நேரம் பயன்படுத்தினால் கூட பிறவி வரும்னு சொன்ன நாம எவ்வளவு பயப்படணும். நாம என்றது காலையில எழுந்ததுல இருந்து படுக்கிற வரை எவ்வளவு எண்ணங்கள். அதுதான் அடக்கம் அமருள் வைக்கும் அடங்காமை ஆருள். அடக்கம் என்பது பொறிபுலன்களுடைய அடக்கம். ஓயாம ஏதாவது சிந்தனை செஞ்சுக்கினே இருக்கிறோம். அந்த மனத்தினுடைய ஓட்டத்தை நிறுத்த வேண்டும். அதற்கு அது போற போக்குல போகக்கூடாது. அந்த மனசு எல்லாவித பயிற்சிகளிலும் மிகச்சிறந்த, இப்ப வாணிபத்துக்கு பயிற்சி பண்றோம், வியாபாரம் பண்றோம் பயிற்சி பண்றோம், தொழில் விவசாயத்துக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மனம் அடங்குவதற்கு ஒரு பயிற்சி வேணுமே. இந்த மாதிரி குருவருள் ஆன்மீக மையம், சத்சங்கம், பெரியவர்களுடைய ஆன்றோர்களுடைய உரை, பகவத்கீதை, ராமாயணம், பாரதம், எத்தனையோ வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை வரலாறு, பட்னத்தாருடைய வாழ்க்கை வரலாறு, பாம்பன் சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு, இதையெல்லாம் நாம் தாய்மான சுவாமியுடைய வாழ்க்கை வரலாறு, மார்க்கண்டேயர் புராணம், பக்த குச்சேலரு, பக்த நம்ம ஆஞ்சநேயர், துருவன், இந்த கதைகள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். இப்படியெல்லாம் இருக்குந்தாங்கடா, இப்படியெல்லாம் பக்தியினால் ஒன்றுதான் நாம் முக்தியை பெற முடியும். ஆகையினாலே நல்ல விஷயங்களை எல்லாம் நம் உள்ளத்திலே கொண்டு சென்றால் கெட்ட எண்ணங்கள் தானா வெளியில போயிடும். நாம குப்பை மாதிரி மனசை வச்சுட்டா இந்த நல்ல இதெல்லாம் போய் எங்க தங்கும்? ஆகையினால் முடிந்தவரை மனத்தை கட்டுப்படுத்த வேண்டும். மொத்தம் 28 ஆகமங்கள், சிவாகமங்கள் என்று சொல்வார்கள். இப்போது 7-8 ஆகமங்கள் தான் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஆக உயர்ந்த ஆகமம் தேவி காலோத்திரம் என்றார். சிவபெருமான் உமாதேவியாருக்கு சொன்ன ஆகமம் தேவி காலோத்திரம்னு பேரு.
அதிலே சிவபெருமான் அம்பாளுக்கு சொன்ன அந்த ஆகமத்திலே மனம் அடங்குவதை பற்றியே சொல்லுகிறார். இந்த மனசை அடக்கிறது எப்படி? மனம் அடங்காம இருந்தா எவ்வளவு துன்பம் வரும். மனம் அடங்கிட்டா அதுக்கு ஏவல்காரனா இருக்கணும். நாம அவருக்கு ஏவலக்காரனா இருந்தா நம்ம அதல பாதாளத்துல போயிடும். மனம் நம்ம சொல்றபடிக்கணும். அதான் மனம் போன போக்கிலே போகலாமான்னு ஒரு பாட்டு வரும். மனிதன் போன பாதையை மறந்து போகலாமான்னு வரும். ஆகையினாலே நாம் இந்த அரிதற்கு அரிதான பிறவியை பெற்று, இந்த கட்டுரையை நான் ரொம்ப நாளா நானே படிச்சு நான் நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன். இவ்வளவு சிக்கல் இருக்கிறதே நாம எதை செய்வோம்னு நினைச்சுக்கின்னு, என் துணைவியார் கூட ஒரு நாள் நான் அண்ணா நகர் போயிட்டே இருந்தா ஒரு வீடு பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குங்க, இந்த மாதிரி வீடு இருந்தார். அம்மா இதற்காகவே உனக்கு பிறவி வரும் சொல்லிட்டேன். ஒருத்தர் சும்மா கொஞ்ச நேரம் பயன்படுத்துறதுக்கு ஒரு நினைப்புக்கே குபேரனுக்கு இந்த பிறவி வந்ததுன்னா இந்த வீடு அழகா இருக்குது இப்படி வேணும்னு நினைச்சா அதை அனுபவிக்கிறது ஒரு பிறவி வந்துருமே. நீ சாமி வீட்டுல இருந்து இந்த மாதிரி ஆசைப்படலாமா? அழகா இருக்குதேன்னு. இந்த அழகா இருக்கிற இடத்துல தங்கவே கூடாது. ஆகையினாலே இதை கேட்கின்ற அன்பர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மனதை அடக்கணும். நாம எத்தனையோ கலைகளிலே நாம் நம்ம சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரம். நல்லா கதை கேட்பான், கோபம் வரக்கூடாதுன்னு நினைப்பான். ஒருத்தர் 2 முறை 3 முறை கேட்டா கோபம் வந்துடும். யாராவது நாம சொன்னதை கேட்கலன்னா கோபம் வந்துடும். நாம வச்ச பொருளை யாராவது எடுத்தா கோபம் வரும். கோபம் வர்றதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். ஆனால் வராமல் இருக்க முயற்சி செய்யும். கோபம் நமக்கு பாவம் செய்ய தூண்டிவிடும். அதுபோல அனாவசியமான எண்ணங்கள், நல்ல எண்ணம் நம்மை சிந்திக்க வைக்கும். பாவ எண்ணங்கள் நம்மளை பாவத்துல தள்ளிவிடும். திரும்ப 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 பிறவியில சேர்த்திடும். எண்ணில் கோடி காலமாக இறப்பதும் பிறப்பும் அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக நம் மனசை அடக்கி எண்ணங்களை குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் நம்ம தவம் செய்யணும். இந்த வாழ்க வளமுடன் இதுல அவர் சொல்லுவாரு, நீங்க மனசை கவனிங்க, அடக்கணும்னு நினைக்காதீங்க. அதை நீங்க கவனிச்சாலே போதும். அது எங்கெங்க போகுது என்ன நம்முடைய இந்த இதுல நிறைய அவங்க தியானம் பத்தி எல்லாம் சொல்றாங்க, முத்திரைகளை பற்றி எல்லாம் சொல்லுகிறார்கள். நாம் நம்முடைய மனதை நாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பக்குவத்தும். கோபத்தை போல நம்மளை கெடுக்கிறது யாரும் கிடையாது. ஒரு மனவளக்கலை மன்றத்துல கோபத்தை அறவே தவிர்க்கணும்னு. பிற்பாடு ஆசைப்படுவது, எல்லாத்துக்கும் ஆசைப்படுறது. நமக்கு ஓரளவுக்கு செல்வம் இருந்தால் அது நம்மை காப்பாற்றும். அளவுக்கு மேல செல்வம் போனால் அதை நாம் காப்பாற்ற வேண்டும். ஆகையினாலே கோபம் பாபத்தை தூண்டும். அடுத்தது பொறாமை. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். மற்றவர்கள் வாழ்வதை பார்த்து பொறாமப்படுறது. அப்புறமா நான் முன்னையே ஒரு நாள் சொல்லியிருக்கிறேன், பொய் பேசக்கூடாது. பொய் மனசனுடைய அழுக்கு. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அற ஆகுல நீரபிற என்றார் வள்ளுவர். மனத்தை சுத்தமா வச்சுக்கணும். அந்த மனதை எப்படி சுத்தமா வச்சுக்கலாம்? பொய் பேசாம. புறம் தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். எந்த மனசு வாய்மையோட இருக்குதோ அது சுத்தமா இருக்கிற மனசு. பிற்பாடு கோபம் என்பது பாபத்தை செய்யும். வாரியார் சுவாமி சின்ன பையனா இருக்கும்போது அவங்க அம்மா சொன்னாங்களாம், பொய் சொல்லக்கூடாது, கோபப்படக்கூடாது அப்படின்னு. தனக்கு 77 வயது ஆகிய ஆன்மீக ஆஸ்திய சமாஜத்துல பேசும்போது சொல்லுகிறார், எங்க அம்மா எனக்கு 10 வயசுல சொன்னாங்க பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. அதை நான் இன்று வரை நான் கோபப்பட்டது கிடையாது, பொய் சொன்னதும் கிடையாதுங்கிறார். ஒருவராலே முடியும்னா நம்மளாலேயும் முடியும் தானே. முயற்சி செய்யும். கொஞ்சம் கொஞ்சமா மனசை கட்டுப்படுத்தும். இளமை காலத்துல கோபம் வரலாம், வயசு ஆக ஆக கோபம் பேச்சு. குழந்தைகளுக்கு கோபம் வருதுன்னு நாமளும் அதே மாதிரி இருந்தா எப்படி? அதுக்கு வழியும் வாரியாரே சொல்றாரு, எந்த இடத்துல நாம இருக்கிறோமோ அந்த இடத்துலயே இருந்தா கோபம் அதிகமாகும். இந்த டபரால காப்பி மாத்துறது நான் சொல்லி இருக்கிறேன், சூடு குறையும். கோபமும் சூடு போலதான். பிற்பாடு பொறாமை அறவே ஒழிக்க வேண்டும். அடுத்த நல்லா வாழ்வதை கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது. இந்த பிறர் பொருள் எட்டி, அதுவும் அந்த பீமசன்னன் சொன்ன பாடல், பிறன் மனையவரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருளை எட்டியே எனவும்
பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும் பிறர் துயர் தன் துயராக கொள்வார். அடுத்தவங்களுக்கு ஏதாவது வேணும்னா அடுத்தவங்க கஷ்டத்தை என் கஷ்டமா நினைக்கணும். வள்ளுவர்கிட்ட கேட்டாங்க, யாரா அறிவாளின்னு. அடுத்தவன் கஷ்டத்தை எவன் தன் கஷ்டம் நினைக்கிறானோ அவன் தாண்டா அறிவாளி. அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவன் கஷ்டத்தை எவன் தன் கஷ்டம்னு நினைக்கிறானோ அவன்தான் அறிவாளிங்கிறார். அதுபோல வில்லி பாரதத்திலே வருகிற இந்த பாடல் வில்லிபுத்திரார் எழுதின பாடல் பீமசேனன் கூற்றாக வருகிறது. பிறன் மனையவரை பெற்ற தாய் எனவும் பிறர் பொருளை எட்டியே எனவும் பிறர் வசை உரைத்தல் பெருமை அன்று எனவும் பிறர் துயர் தன் துயராகவும். இந்த 4 விஷயத்தையும் நம் வாழ்க்கையிலே கொண்டால் நமக்கு பிறவி துன்பம் நிச்சயமாக போகும். அதற்காகத்தான் நம்ம இவ்வளவும் பாடுபடுவதெல்லாம் அதுக்குத்தானே. பிற்பாடு இறை வழிபாடு தவறாமல் இருக்க. நாம் எதை மறந்தாலும் மறக்கலாம், இறைவனை மறக்கக்கூடாது. உண்ணாமல் இருக்கலாம், உறங்காமல் இருக்கலாம், இறைவனை எண்ணாமல் இருக்கக்கூடாது. தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வேனோ என்பார் அப்பர் சுவாமிகள். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் என்றார் மணிவாசகர். ஆகையினாலே நாம் எப்பொழுதும் சுவாமியை நம் பக்கத்துல வச்சிருந்த இந்த பாவ எண்ணங்கள் எல்லாம் வராது. பீமசேனனே இவ்வளவு நல்ல இந்த பீமசேனை பத்தி நல்லா சாப்பிடுவான், சண்டை போடுவான் தான் தெரியும். இவ்வளவு உயர்ந்த உள்ளம் உடையவன் என்று நாம இந்த பாடலை படிச்சா இல்லை. ஆகையினாலே அடியார்கள் அத்தனை பேருக்கும் இதை விண்ணப்பமாக சொல்லி கதை இல்லை. வாரியார் சுவாமி அப்பா உருகி உருகி பேசிய கதை. நான் அந்த அளவுக்கு சொல்ல முடியல. எங்க பெரியப்பா இந்த கதையை ரொம்ப அற்புதமாக சொல்வார்கள். இந்த உலகத்துல நமக்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க, சொத்து இருக்குது. மாதா நாஸ்தி பிதா நாஸ்தி நாஸ்தி பந்து சகோதரர்கள் அர்த்தம் நாஸ்தி கிரகம் நாஸ்தி ஜாக்கிரதா ஜாக்கிரதா. இப்படியெல்லாம் இருக்கிற இந்த உலகத்துல நாம இந்த பொருளை அல்லவ பெரிதாக எண்ணிக்கொண்டு எவ்வளவு பேர் இந்த பொருளுக்காக அநியாயமா சம்பாதிக்க. ஔவையார் பாடல்ல மிக உயர்ந்த பாடல் 1330 குறள்ல அறம்பொருள் இன்பம் மட்டும் சொன்னாரு. இது சொல்ல இன்பம் வீடு பத்தி சொல்லவே இல்லை. தர்மார்த்த காம மோட்சம் என்று வடமொழியிலே சொல்வார்கள், தமிழிலே அறம்பொருள் இன்பம் வீடு என்பார்கள். வள்ளுவர் 133 அதிகாரத்துல இதைதான் சொன்னார். ஔவையார் ஒரு வெண்பால இந்த 4யுமே சொல்றார். எது அறம் என்றால் ஈதல் அறம், கொடுக்கிறது தான் அறமா, ஈதல் அறம். எது இன்பம்னா காதல், இருவர் கருத்துரிமித்து வாழ்வது இன்பம். கணவன் நினைக்கிறத மனைவி நினைக்கணுமா, மனைவி நினைக்கிறதே கணவனும் நினைக்கணுமா. காதல், இருவர் கருத்துரிமித்து வாழ்வது இன்பம். அப்புறமா அண்டர்லைன் தீவினை விட்டு ஈட்டல் பொருள். அக்கிரமமா பணம் சம்பாதிக்க கூடாது. இப்ப நாம சொல்ல வேண்டாம். அப்பெல்லாம் பஞ்சமா பாதகம், இப்ப லஞ்சமா பாதகம். எல்லா இடத்துலயும் பணம் கேட்கிறேன், அன்பளிப்பான். ஐயோ, இப்படி அநியாயமா சம்பாரிச்சு எவ்வளவு சம்பாரிச்சாலும் கூட வருமா? தீவினை விட்டு ஈட்டல் பொருள். பாருங்க, ஔவையார் இப்படி ஈதல் அறம், காதல், இருவர் கருத்தொருமித்து வாழ்வது இன்பம், தீவினை ஈட்டல் பொருள். இப்ப வீடு சொல்ல போறாங்க. பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடு. கடைநிலை தீபகம் என்று இலக்கணத்துல உண்டு. கார்த்திகை மாசம் இப்ப வரப்போகுது. 50 விளக்கு ஏத்துவோம், அகல் விளக்கு வீடு முழுக்க ஏத்துவோம். 50 தீக்குச்சி ஏத்த மாட்டோம். ஒரு விளக்கை ஏற்றி அந்த எரியிற விளக்குல இருந்து எல்லா விளக்கையும் ஏற்றுவோம். அதுபோல இந்த பாடலிலே கடைநிலை தீபகம் பேரு. பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடுன்னாங்களே. இந்த பரனை நினைந்து என்பதுதான் ஜீவகமான வார்த்தை. இந்த பாருங்க, பரனை நினைந்து அறம் செய்யணும். பொருள் நம்ம சேர்க்கிறவே பரனை நினைந்து பொருள் ஈட்டணும். கணவன் மனைவி இல்லறத்துல வாழும்போது பரனை நினைந்து வாழணுமா. இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் புனையழகும் ஈராறு தோல் நிறையும் அருமுகமும் யானோத ஞானமதை அருள்வாய். நாங்க கணவன் மனைவியாக இல்லறத்துல இருக்கும் போது பாயல் மிசை நானாது இருவர் உடல் ஒருவரென இரவினிடை துயிலுகினும் யாரோடு பேசுகினும் இளமையும் புனையழகும் ஈராறு தோல் நிறையும். கணவன் மனைவி இல்லறத்துல வாழும் போது கூட தெய்வ நினைப்போடு வாழணுமா. எவ்வளவு பெரிய விஷயம். ஔவையார் சொல்றாங்க,
ஈதல் அறம் காதல் இருவர் கருத்துருமித்து வாழ்வது என்பம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் பரனை நினைந்து இம்மூன்றையும் விட்டதே வீடு. ஆண்டவனுடைய கருணை நமக்கு எல்லோருக்கும் துணை செய்யும் என்று சொல்லி இது பெரும் பொறுமையாக இருந்த உங்கள் பொன்னார் திருவடிகளுக்கெல்லாம் வணக்கத்தை சொல்லி எங்க தாத்தா சந்தோஷப்படுவார். நம்ம பேரன் நாம பேசினதை இன்னைக்கு எடுத்து சொல்றாருன்னு எங்க தாத்தாவுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த அற்புதமான எங்க தாத்தா சொல்லும் போது அனலிடைப்பட்ட மெழுகு போல எல்லாரும் அழுதுகிட்டே கேட்பாங்களாம். எங்க தாத்தா அப்படி சொல்லுவாராம். வாரியார் சாமி, நான் கண்ணீர் விட்டு இந்த கதையை கேட்டிருக்கிறேன், அதைத்தான் நான் உங்களுக்கு கட்டுரையாக வழங்கி இருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆகையினாலே எனக்கு ஒரு திருப்தி, நம்ம பெரியவங்க சொன்னதை நம்ம இப்படி பொது மக்களுக்கு சொல்லுகிறோமே என்று எனக்கு ஒரு சந்தோஷம் என்று சொல்லி எல்லோரும் வாழ எங்கும் இந்த ஆண்டவனை வாழ்த்தி இந்த அளவிலே இந்த வார்த்தையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றி வேல் முருகனுக்கு அரகரூகர. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குட்டம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன் முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் போங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் அம்மா.